வெல்கம் டு மை யூடியூப் சேனல் HNH Info Edit. இந்த வீடியோவில் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ், ஒரு டைப்ஸ் என்னென்னது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒயிட் லைட்டு என்னென்ன நாலேஜ் இருக்கணும். ஒயிட் லைட்டுன்றது வந்து 7 கலர்ஸோடைய மிக்ஸ்டு. அந்த 7 கலர்ஸ் என்னென்னதுன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த 7 கலர்ஸை நம்ம விப்ஜிஆர் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கலருக்கும் தனித்தனி வேவ் லென்த் இருக்குது. ரெட் கலருக்கு அதிகமான வேவ் லென்த் இருக்கும், வயலட் கலருக்கு கம்மியான வேவ் லென்த் இருக்கும். கம்மியான வேவ் லென்த் இருக்கிற வயலட் கலர் ஸ்கேட்டரிங் நிறைய பண்ணும். அதிகமான வேவ் லென்த் இருக்கிற ரெட் கலர் ஸ்கேட்டரிங் கம்மியாக பண்ணும். சரிங்களா? இப்போ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இது பேர் ஸ்கேட்டரர். இந்த ஸ்கேட்டரர் சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இல்லை கேஷியஸ் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, இதில் இன்சிடெண்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸை கண்ணா பின்னான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். இந்த ஆப்ஜெக்ட் பேர் ஸ்கேட்டரர். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னொன்று இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா இதே மாதிரி ஒரு ஸ்கேட்டரர் இருக்கும். இதில் இன்சிடெண்ட் ஆகக்கூடிய எல்லா ரேஸையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். எந்த கவுண்ட் டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதில் வர நம்பர் இதுலேயும் வரும். இன்சிடெண்ட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போதும் ஸ்கேட்டர் ஆகும்போதும் அதே நம்பர் ஆஃப் வேவ்ஸாக இருக்கும். ஆனால் இன்எலாஸ்டிக்கில் ஒரு ஸ்கேட்டர் இருக்குன்னா இதில் இன்சிடெண்ட் ஆகக்கூடிய ரேஸ் ஸ்கேட்டர் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாக ரிஃப்ளெக்ட் ஆகும், கொஞ்சம் கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும், அவ்வளோதான். இது இன்னும் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரேலே. ஃபஸ்ட்டு ரேலே. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா 1/4 பவர் ஆஃப் லாம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கேட்டரிங். இது ஒரு லா. இந்த ரேலே ஸ்கேட்டரிங்னா நம்ம ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கான காரணம் ஏன்னா ப்ளூக்கு வந்து கம்மியான வேவ் லென்த், அதோட ஃப்ரீக்வன்சி இப்படி இருக்கும். இதுக்கு இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் இருக்கிறது நம்ம வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். இந்த வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து ப்ளூக்கு தான். ப்ளூ கலருக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இது ஸ்கேட்டரிங் இப்படி இருக்குன்னா, இப்படி இந்த ரேஸ் ட்ராவல் ஆகிறதுனால நிறைய ஸ்கேட்டரிங் ப்ளூ லைட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் ப்ளூ லைட்டு வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. இப்போது இதுவே ரெட் கலர் இருக்குன்னா அதுக்கு வந்து பிக்கஸ்ட்டு வேவ் லென்த் இருக்குது. அப்போது எதுலேயும் படாமல் சில இதில் மட்டும்தான் அது படும். இந்த மாதிரி சில இதில் படுறதுனால இதோட ஸ்கேட்டரிங் வந்து கம்மியாக இருக்கும். இது வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா ஸ்கேட்டரிங் மேலேயும் இது பட்டுட்டு போகும். அதனால் நம்ம ஐ பவரும் ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கை வந்து ப்ளூ கலரில் நம்மளுக்கு தெரியுது. சன்லைட்லேருந்து ப்ளூ கலரில் ரேஸ் நிறைய எமிட் ஆகும். இன்னொன்று அதுதான் நிறைய ரிஃப்ளெக்டும் ஆகும். இதை கம்பேர் பண்ணும்போது வயலட்டுக்கு இன்னும் கம்மியான வேவ் லென்த் இருக்குது. ஆனால் அதுவும் நிறைய ஸ்கேட்டரிங் பண்ணும் ப்ளூவை விட. ஆனால் நம்ம கண் வந்து ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி வேறு எந்த கலரையும் அப்சர்வ் பண்ணாது. சரிங்களா? இது ரேலே ஸ்கேட்டரிங். அடுத்து மியா ஸ்கேட்டரிங். இந்த மியா ஸ்கேட்டரிங் வந்து நம்ம க்ளவுட்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இதோடைய ஸ்கேட்டரோடைய டயாமீட்டரும் வேவ் லென்த்தோடைய டயாமீட்டரும் சேமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கேட்டரிங் நம்ம மியா ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து டிண்டால் ஸ்கேட்டரிங். டிண்டால் ஸ்கேட்டரிங் வந்து நம்ம ஒரு இருட்டு ரூமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. நீங்கள் கதவு கிட்ட சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக சன்லைட்டு உள்ளே வரும். அப்போது இதுதான் அந்த டோர் அப்படின்னா இதுதான் அந்த ஓட்டை. இந்த ஓட்டை வழியாக அந்த சன்ரைஸ் இப்படி உள்ளே வரும்போது நீங்கள் டஸ்ட்டு பறக்கிறத பார்க்கலாம். அப்போது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்ணி விடுது.
இந்த ஸ்கேட்டரிங் பேர் டிண்டல் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. அடுத்து ராமன் ஸ்கேட்டரிங். ராமன் ஸ்கேட்டரிங்கில் வந்து மோனோக்ரோமேட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அதாவது ஒரே ஒரு ரேஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு கலர் ரே தான். இந்த ஒரே ஒரு கலர் ரேவை இது ஸ்கேட்டர் பண்ணிவிடும். இது ராமன் ஸ்கேட்டரிங்.